السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களின் நிலையும் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இரண்டுக்குமே சம்பந்தம் இல்லை என்ற காரணத்தினால் தான் தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இன்றைய முஸ்லிம்களுக்கும் பெரும்பாலும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. அதனால் தான் இந்த தலைப்பை தந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தோடு நமக்குள்ள உறவை, தொடர்பை, அறிவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். முதலிலே ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தனையில ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் எவ்விதமான உழைப்போ தியாகமோ செய்யாமல் வாரிசு முறையிலே கிடைத்திருக்கிற இந்த மார்க்கம், அது எவ்வளவு மகத்தான பாக்கியம் என்பதை நீங்கள் முதலிலே சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் என்பது உலகத்தில் இருக்கிற பல்வேறு மார்க்கங்களைப் போலவோ அல்லது பல்வேறு இயக்கங்களைப் போலவோ இசங்களைப் போலவோ 10ஓடு 11ஆக மதிக்கப்பட வேண்டிய மார்க்கம் இல்லை. இந்த மார்க்கம் உலகத்திலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற, மனித வாழ்வை தலைகீழாக புரட்டி ஒரு உன்னதமான நிலைக்கு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி. இந்த மார்க்கத்தினுடைய மகிமையை இந்த மார்க்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே தவிர, மார்க்கத்திற்கு வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் இம்மார்க்கத்தை மிக அதிகமான அளவுக்கு புரிந்து கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகளிலே, அமெரிக்காவிலே, லண்டனிலே, உலகத்துடைய இன்ன பிற நாடுகளுக்கு சென்றால் அங்கெல்லாம் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுவும் எத்தகைய சூழ்நிலையில இந்த மார்க்கத்துக்கு வர்றாங்க தெரியுமா? அவர்களை கெடுப்பதற்குரிய எல்லா அம்சங்களும் அந்த நாடுகளில் நிறைந்திருக்கின்றன. நம்ம நாடு மாதிரி இல்ல, ஓரளவுக்காவது இங்கே கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளில் எந்த கட்டுப்பாடு யாருக்கும் கிடையாது. அணுகிற ஆடைக்கு கூட கட்டுப்பாடு இல்லை. முழுசா ஒரு ஆடை இல்லாம ஒரு ஆம்பளையும் போகலாம், பொம்பளையும் போகலாம், யாரும் கேட்க இயலாது. யாரு வேண்டாலும் யாரோட வேண்டாலும் போகலாம், யாரும் கேட்க இயலாது. அணிந்திருக்கிற ஆடையை மாத்திர மாதிரி ஜோடியை மாத்தலாம், யாருமே கேட்க இயலாது. தண்ணி அடிக்கலாம், சூதாடலாம், வெளிப்படையா ஆடலாம், ரோட்ல வச்சு ஆடலாம், யாரும் கேட்க இயலாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிற மக்கள், நல்வழிக்கு வருவதற்கு இவ்வளவு தடைகளை பெற்றிருக்கிற மக்கள் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், கல்லூரி பேராசிரியர்கள் இப்படியாக வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள், இஸ்லாத்தை ஆராய்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி ஒப்பிட்டு பல்வேறு மார்க்கங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்கிறார்கள். நம்மளுடைய நிலை என்ன? இந்த விஷயத்துக்கு வருவோம்.
இஸ்லாத்தை நீங்க பின்பற்றுங்க, பின்பற்றாம போங்க. இரண்டாவது விஷயம், இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி செலவிட்டிருக்கிறீர்களா? இல்லை. நம்ம என்ன பண்றோம், இந்த மார்க்கம் நமக்கு கஷ்டப்படாம கிடைச்ச காரணத்தினால அதனுடைய மகிமை தெரியாம ஒன்று ரெண்டு சடங்குகள், ரெண்டு மூணு சம்பிரதாயங்கள், ஒரு பேரு, தலையில ஒரு தொப்பி, குறிப்பிட்ட சில ஆடை, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக அல்லது முடிஞ்ச 5 வேளை தொழுக, இவ்வளவுதான் இஸ்லாம் முடிஞ்சு வச்சுக்க. இதான் இஸ்லாமா? இவ்வளவுதான ஒரு இஸ்லாம் நான் கேட்கிறேன். அப்ப நம்ம முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது இரண்டாவது, அறிந்து கொள்வது முதலாவது. நாம் அறிந்து கொள்வதற்கான முயற்சியை செய்யறோமான்னு கேட்டா செய்யவே இல்லை. அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சாபக்கேடு இருக்குது, அது ரொம்ப அதிகமா இருக்கிறது. சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குப்பையை கிளறுகிற கோழின்னு சொல்லுவாங்க. குப்பையை கிளறுகிற கோழி என்ன செய்யும், அந்த குப்பையில மாணிக்கம் கிடந்தாலும் அதை தள்ளி விட்டுரும், அது தேவையில்லை. அதுக்கு வைரம் கிடந்தாலும் அதுக்கு தேவையில்லை. அது வைடூரியம் இருக்கட்டுமே, அது மாட்டுக்கு எத்தி தள்ளிட்டு எங்கேயாவது ஒரு புழு இருக்குதா, பூச்சி இருக்குதா, கரப்பா இருக்குதா, செத்து போன பள்ளி கிடக்குதா, இதான் அதுக்கு வேணும். நம்ம அந்த நிலையில் இருக்கிறோம். இருக்குது மாணிக்கம், இஸ்லாம்ங்கிற மாணிக்கம், கோழி மாதிரி எத்தி தள்ளிட்டு செய்யறோம். சினிமா இருக்குதா, டிராமா இருக்குதா, ஆடல் இருக்குதா, பாட்டு இருக்குதா, கூத்து இருக்குதா, ரஜினிகாந்த் இருக்கிறாரா, குசுப்பு இருக்கிறாரா, நம்ம தேடுறோம். இந்த புழு பூச்சிகளை தேடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இந்த இஸ்லாம்ங்கிற மாணிக்கத்தை பற்றி ஆய்வு பண்றோமா? அப்ப குப்பையை கிளறுகிற கோழியுடைய நிலையில் தான் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கிறது. அதுக்கு காரணம், அந்த கோழிக்கு எப்படி அந்த மாணிக்கத்தின் மரியாதை தெரியாத காரணம். அதுக்கு ஒரு அரிசியில் இருக்கிற மரியாதை கூட இந்த மாணிக்கங்களுக்கு அது கொடுத்தாங்க. ஏன்? அரிசியினால் கிடைக்கிற நன்மையை தெரிஞ்சு வச்சிருக்குது, மாணிக்கத்தினால கிடைக்கிற நன்மையை அது தெரிஞ்சு வச்சுக்கல. அப்ப அதே நிலையில் தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு துளி ரத்தம் சிந்தினதில்லை, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அடி உதைகள் வாங்கினதில்லை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வீடு வாசல்களை இழந்தது இல்லை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வேறு எந்த தியாகமும் செய்ததில்லை. நம்முடைய தகப்பனார் முஸ்லிமா இருந்தார், அவ்வளவுதான். நாம முஸ்லிம் ஆயிட்டோம். ஆராய்ச்சி பண்ணி ஆனமா, மார்க்கத்தை சிந்திச்சு பார்த்து இங்கு வந்தோமா? இல்ல. அப்ப அந்த மாதிரி கிடைக்கிற சொத்தாக இஸ்லாம் மாறிவிட்டதுனால நமக்கு இஸ்லாத்தை பற்றியான ஒரு பெரிய மரியாதையோ ஒரு பெரிய மதிப்பீடோ இல்லாம போயிடுச்சு. அப்ப முதலாக முஸ்லிம்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளவே விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அறிந்து கொள்வது என்றால் எப்படி அறிந்து கொள்வது? இஸ்லாத்தை அறிந்து கொள்வது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறான். அந்த வேதம் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அந்த வேதத்தின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும். அந்த வேதத்தினுடைய போதனைகள் தான் இஸ்லாத்தினுடைய ஜீவாதாரமான ஒரு கொள்கை. இந்த வேதத்தை முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ளவர்கள் மொழிபெயர்ப்போடு முதலிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு தடவை படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அடிக்கடி இந்த குர்ஆனை ஆதியிலிருந்து கடைசி வரை தமிழில் வந்துவிட்ட இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? தினசரி படிப்பவர்கள் எத்தனை இருப்பார்கள்? தினசரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி அதை படித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நம்ம எவ்வளவு பேர் இருப்பார்கள்? சொல்ல முடியாது. சமுதாயத்தில் ஓட்டு நடத்தணும்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அது சதவீதத்தில் சொல்ற அளவுக்கு இருக்காது. இவ்வளவு சதவீதம் சொல்லி காட்ட முடியாத அளவுல தான் நம்முடைய பரிதாபகரமான நிலைமை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் ஒரு காலத்தில் கிடைக்காம இருந்தது, படிக்காம இருந்தாங்க. நம்ம அப்பம்பாட்ட காலத்துல எல்லாம் குர்ஆன் தமிழ்ல வரல, ஹதீஸும் தமிழில் வரவில்லை. இன்னைக்கு வந்துருச்சு. புகாரி வந்திருக்கிறது, முஸ்லிம் சுருக்கம் ஒன்று வந்திருக்கிறது, திருமதி வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பல ஹதீஸ் நூல்கள் இன்னைக்கு கிடைக்கிறது. எத்தனை பேர் படிக்கிறோம்? சஹீஹுல் புகாரி 6 வால்யூம் இன்னைக்கு வந்திருக்குது. இதுல முதல் வால்யூம் மட்டும் படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்போம்? அப்படிலாம் படிக்கிறது கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விளக்க உரைய தருவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், அதையும் படிக்கிறது இல்லை. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஆய்வு நூல்கள் எவ்வளவு வந்திருக்கிறது, அதையும் படிக்கிறது இல்லை. அப்ப மார்க்கம்னா என்ன?
சும்மா கடத்தரோட சுத்துறதும், டீ குடிக்கிறதும், வாங்க சொன்ன பள்ளியாசலுக்கு போறதும், இந்த மாதிரியான சில சடங்குகளோடு நின்று விட்டோம். மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும், அறிவுஜீவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வரிக்கு வரி எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஓடி வர்றாங்க. ஒருத்தர் ஆராயிரம் மரஜல் பஹரைன் எல்தகியான் பைனவுமா பர்தகுன் லா யப்கியான், ஒரு சின்ன வசனம். ரெண்டு கடல்கள் சந்திக்கின்றன, ரெண்டுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குதுன்னு ஒரு குர்ஆனோட வசனம். இதை உட்கார்ந்து ஒரு ஆராயிரம் கடலுக்குள்ள திரை இருக்குதா, அது கரெக்டா இருக்கு. ஆராய்ச்சியில இஸ்லாத்துக்கு வந்துடுறான். எப்படி வர்றான்னு பாருங்க. இஸ்லாத்துக்கு வருவதற்கு குர்ஆன் என்பது இஸ்லாத்துல மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு வசனம் அவனுக்கு துணையா நிக்குது, ஆராய்ச்சி பண்ண காரணத்தினால. இன்னொருத்த குர்ஆன் எடுக்கிறான், ஒரு ஆயத்தை படிக்கிறான், கஞ்சனுக்கும் வள்ளலுக்கும் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறான். உதாரணம் சொல்லும் பொழுது வள்ளல் கஞ்சன் இருக்கான, அவன் இதயமெல்லாம் சுருங்கி விடுகிறதுன்னு ஒரு உதாரணம் காட்டுவான் அல்லாஹ். அப்படி சொல்லும் பொழுது வானத்திலே ஏறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்கி விடுமோ அப்படி இவர்களுடைய இதயங்கள் சுருங்கி விடுகிறது சொல்லி அன்னமா யஸ்அது பிஸ்ஸமாது ஒரு வசனம் இருக்கிறது. இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி வானத்துல மேல போக போக இதயம் சுருங்கும், படபடப்பு ஏற்படும், இதயத்துக்கு பிரஷர் அதிகமாகி போயிடும். அப்ப இதயம் சுருங்கும் என்பது இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார். இது எப்படி அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு இவருக்கு முகமதுக்கு தெரியும், மனுஷனுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? விண்வெளி பயணம் போற காலத்திலேயே நிறைய பேருக்கு இது தெரியாது. அவர் விண்வெளிக்கு போனது இல்லை, அவர் எப்படி சொல்லியிருக்க முடியும்? இது கடவுளுடைய எப்படி சிந்திக்கிறான்னு பாருங்க. இப்படியாக ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வைக்கிறான், அதை ஆராய்ச்சி பண்றான். இன்றைய அறிவியலோடு இன்றைய நவீன யுகத்தோடு ஒத்து போகுது. உடனே இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படியான ஒரு ஆய்வு செய்து கொண்டு அவன்லாம் வந்து கொண்டிருக்கிற காலத்துல நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, மார்க்கத்தை பற்றி அறியாமையில வீழ்ந்து எப்படி ஆக்கிட்டோம். இஸ்லாத்துக்கு வர ஒருத்தர் நினைச்சா கூட இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒளிஞ்சா தான் வருவாங்க, அப்படி ஆக்கிட்டோம். நம்ம எல்லாம் காலியா போனா தான் ஒருத்தர் இஸ்லாத்தை காதலிப்பான். நம்முடைய எல்லா கொள்கை, கோட்பாடு, நடத்தை எல்லாத்தையும் நாசக்கேடு பண்ணி இஸ்லாத்திற்கு முதல் எதிரிகள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்ற அளவுக்கு நம்ம யாரு ராமகோபாலன் எதிரி, அவன் எதிரி இருக்கிறோம்? கிடையவே கிடையாது. இஸ்லாத்தினுடைய முதல் எதிரி நாம தான். என்ன நாம? நீங்க உங்க நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா பாருங்களேன். முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை படிச்சு கூட்டம் கூட்டமா வர்றான்னு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நடவடிக்கைகளை ஒருவன் பார்த்தானேயானால் அவன் இஸ்லாத்திற்கு வருவானா? இதற்கு நான் பெரிய பாரதூரமான ஆராய்ச்சிகள்லாம் நான் போகவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நானே சந்தித்திருக்கிற முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடமிருந்து சந்தித்திருக்கிற சில கேள்விகளை மாத்திரம் உங்களிடத்திலே சொல்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு சகோதரர், அவர் நிறைய இஸ்லாத்தை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். இஸ்லாத்திற்கு அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம், இஸ்லாம் தான் சமத்துவமான மார்க்கம், இஸ்லாம் தான் சகோதரத்துவமான மார்க்கம் என்று நிறைய நூல்கள் எழுதி ஏராளமான பேர் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சிந்தனையாளர், நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு வரல. ஒரு நாள் நாங்கள் அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கேட்டோம், எங்க எல்லாரையும் இஸ்லாத்துக்கு, அவர் மகனை கூட அனுப்பிவிட்டார் இஸ்லாத்துக்கு. அவர் அங்கே உட்கார்ந்திருந்தார், இஸ்லாத்துக்கு வராம. சரியான மார்க்கம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஊருக்கு தான் பிரச்சாரம் பண்றீங்க, உங்க மகனை கூட அனுப்பி வச்சு விட்டீங்க, நீங்க இன்னும் வரல. அப்ப அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? வந்துருவேன், கூடி சீக்கிரம் வந்துருவேன், என் மகளுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, அதை பண்ணிட்டு வர்றேன் அப்படின்றாரு. இங்க பண்ணலாமே? இல்ல, அவ்வளவு வசதி இல்ல. பாருங்க, இங்க பண்ணலாமே கேட்டா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அவ்வளவு வசதி இல்லை எனக்கு. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்? அப்ப உங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்துல ஒருத்தன் வர நினைக்கிறான், டே வராதே விரட்டுற மாதிரி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார்? அங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா ஒரு 10,000 ரூபாய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், இங்க நான் வந்தேன்னு சொன்னா நான் 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு எனக்கு எங்க இருக்கு சக்தி என்று ஒருவர் கேட்கிறார்னு சொன்னா, அப்ப நீங்க என்னத்தை ஒரு பயான் பண்ணி நீங்க இஸ்லாம் இனிய மார்க்கம் நடத்தினாப்புல வந்துருவாரா? இதைத்தான் ஒருத்தன் பார்ப்பான். இந்த சமூகத்துல நம்ம சேர்ந்து வாழ முடியுமா? இந்த சமூகத்தோடு இணங்கி வாழ்வதற்கான அமைப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இந்த சமூகத்தில் ஒருவனாக இணைத்துக் கொண்டால் கஷ்டப்படாமல் இருக்க முடியுமா என்று கணக்கு பார்க்கக்கூடிய உலகத்துல இஸ்லாத்தை ஒரு காஸ்ட்லி மார்க்கமாக நீங்க ஆக்கிட்டீங்களா இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய திருமணங்கள் பார்த்தாலும் இந்த பாடத்தை படிக்கிறாரு, மற்ற திருமணங்களை பார்க்கிறாங்க, உங்க திருமணங்களை பார்க்கிறாங்க. உங்களுக்கு தான் திருமணத்துக்கு மண்டபம் தேவைப்படுது.
உங்களுக்கு தான் திருமணங்களுக்கு ஆடம்பரமான கூத்து கும்மாளங்கள் கச்சேரிகள் தேவைப்படுகிறது. உங்களுடைய திருமணங்களில் தான் பாட்டு கச்சேரி வைக்கப்படுகிறது. உங்களுடைய திருமணங்களில் தான் வீடு திருமுழுக்க பந்தல் போடப்படுகிறது. உங்களுடைய திருமணங்களில் தான் பலவிதமான விருந்துகளும் பலவிதமான பெயர்கள்ல பெண் வீட்டாற்ற வசூல் செய்யப்படுகிறது. உங்களுடைய திருமணங்களில் தான் ஜோடனைகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய திருமணங்களில் தான் விருந்து என்ற பெயரிலே புளிச்சையப்பக்காரர்களுக்கெல்லாம் உணவு போட்டு வீணாக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கிறான் இல்லையா? அவன் பார்த்து நினைக்கிறான், அம்மாடி இது தாக்கு பிடிக்காது, இது எல்லாத்துக்கும் மேல டவுரி வரதட்சணை, இது எல்லாத்துக்கும் மிஞ்சிற மாதிரி. திருமணம் சொன்னா ஒரு பெண்ணை பார்த்தான்னா அவன் அதோட காரி. இந்த மாதிரி உங்க நடவடிக்கை இருந்தா பெண்ணுக்கு ரூபா கேட்கறீங்க, நகை கேட்கறீங்க, திங்கிற சோத்தை கேட்கறீங்க, இத்தனை சகனுக்கு நாங்க வருவோம், இத்தனை பேருக்கு எங்களுக்கு சோறு தெரியலான்னு கேட்கறீங்க, கல்யாணத்துக்கு முந்தி வேற கேட்கறீங்க, கல்யாணத்துல வேற கேட்கறீங்க, கல்யாணத்துக்கு பிந்தி அந்த பொண்ணு கர்ப்பமான அப்பவும் கேட்கறீங்க, புள்ள பெறும்போதும் கேட்கறீங்க, புள்ள பெத்தோல கூட்டிட்டு வர்றதுக்கு கேட்கறீங்க. இப்படி எல்லாம் பார்த்தா எப்படி ஒருவன் இந்த இஸ்லாத்தை நேசிப்பான் சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாத்துடைய பெரிய எதிரி நீங்க இல்லையா? இப்ப நீங்க இல்லன்னா அந்த தத்துவத்தை படிச்சா வந்திருப்பானுங்க. நீங்க இந்த மாதிரி ஆட்கள் இஸ்லாத்துல இல்லாம இருந்தாங்கன்னா அவன் படிப்பான், அழகா இருக்க வந்திருப்பான். அவன் படிக்க மாட்டான், தான் பார்ப்பான். நீங்க எல்லாம் இருக்கிறனால உங்களை பார்க்கிறான், நீங்க இல்லாட்டி படிப்பான். இதான் விஷயம். அப்ப இஸ்லாத்தினுடைய எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு நம்ம முட்டுக்கட்டையா நிக்கிறோம். நம்முடைய கல்யாணங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல திருமணங்கள் நடந்துச்சு. ஒரு 500 ரூபாய் செலவாயிருக்குமா? இருக்காது. கல்யாணத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காலத்துடைய கணக்கு போட்டு சொல்வதாக இருந்தால் 500 ரூபாய் கூட கல்யாணத்திற்கு என்று செலவே ஆயிருக்காது. வலிமா கிலிமா எல்லாம் உள்பட. இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த கல்யாணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுத்தாங்க. என்ன விருந்து கொடுத்தாங்க? கொஞ்சம் தேனு, கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கல்யாண விருந்து. நமக்கு 7 கூட அறுக்காம கல்யாணம் விருந்து கொடுக்க முடியுமா? ஏன் இதை கொடுத்தா என்ன? ஆனா உன சக்திக்கு தகுந்த மாதிரி குறைஞ்ச ஒரு 10 நண்பரை வைத்து கல்யாணம் பண்ணக்கூடாதா? கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறோம், ஆடம்பரம் பண்றோம், ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? நான் சொல்லக்கூடிய இந்த தீமைகள் எல்லாம் நிறைய தீமை மட்டும் இருக்குது. இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற தீமைகள் மட்டும் தான் இப்ப சொல்ல போறோம். நம்முடைய நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கைகள் இஸ்லாம் நம்ம அல்லாட்டையும் பாவியாகிறோம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி தடையா நிக்கிற மாதிரியான தீமைகளை தான் நான் சொல்ல நினைச்சிருக்கிறேன். அந்த வகையில சொல்றேன். அப்ப இவ்வளவு ஆடம்பரமா நம்ம பண்றோமே, இதை குறைக்க முடியாதா? பத்திரிகை அடிக்கிறீங்களே, கல்யாண பத்திரிகை 50 ரூபா 60 ரூபா ஒரு கார்டு, 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் கூட்டி போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த காசுல வச்சு ஒரு கல்யாண பத்திரிகை ஒரு அட்டை கொஞ்ச நேரத்தில் தூக்கி குப்பை எல்லாம் போடும். பல்பொடி மடிக்கிறது கூட உதவாது, பேப்பரா இருந்தா கூட உதவும். அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அட்டையில என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. இவர் மாப்பிள்ளை, இவர் பொண்ணு, இத்தனை நடக்கு, இந்த மண்டபத்தில் நடக்குது, எல்லாரும் வாங்க. இந்த 4 வார்த்தைக்காக வேண்டி 60 ரூபா 50 ரூபா 30 ரூபா கார்டு கல்யாணம் சொல்ல போறீங்க. அவன் கார்டை கூட வாங்கி வச்சுட்டு கேட்பான், எப்ப கல்யாணம்? அதுல இருக்கு எல்லாமே. எப்ப கல்யாணம்? பொண்ணு யாரு வீட்டுல அவங்கள்ட்ட கேட்க போறா, நீங்க சொல்ல போறீங்க. எங்க நடக்குது? இந்த மண்டபம் வர்ற சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு கொடுத்தாலும் சொல்ல வேண்டி இருக்குது. இது கூட விளங்காம உங்களுடைய திருமணங்களை ஒரு 10 நண்பர்களை கூப்பிடுங்க. இப்படி செய்ய யார் முன் வருகிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மரணித்து செத்து போன ஒரு சுன்னத்தை எவன் ஹயாத்தாக்குகிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சுன்னத், ரசூலுல்லாஹ் காலத்து சுன்னத்து என்ன? கல்யாணத்துக்கு விழா கிடையாது, கல்யாணத்துக்கு ஆடம்பரம் கிடையாது, கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. கல்யாணத்துக்கு பிந்தி 4 நண்பர்களுக்கு ஒரு 10 நண்பர்களுக்கு விருந்து கொடுக்கலாம். அப்ப 2 குடும்பத்தார் சேர்ந்து இங்கிட்ட 10 பேர் அங்கிட்ட 10 பேர் உட்கார்ந்து அந்த வீட்டிலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அப்ப அந்த சமுதாயம் பார்க்கும், அது அதிகமா தெரியும். இப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செய்யற அந்த 10,000 ரூபாய் செலவு பண்றாங்களே அது பெருசா தெரியும். இந்த கல்யாணம் எப்படி இருக்குது, அங்க போனா 50 ரூபாயில முடிக்கலாம் போல இருக்குது, 100 ரூபாய் போதும் போல இருக்கு முஸ்லீம்ல போனோம்னா, அப்ப நம்ம ஈஸியா நம்ம வாழ்க்கை நடந்துருமே அப்படி நினைப்பாரா இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வர நினைச்சாலும் கொள்கை கோட்பாடு எல்லாமே அவரை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும் இந்த சமூகத்தோட ஒட்டி வாழ்வதற்கான தகுதி அவருக்கு இல்லை, அந்த சக்தி இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். முஸ்லீம்களுடைய நிலைமை பார்த்துக்கிட்டீங்களா? இதுக்கு மட்டுமா பண்றோம்? இந்த காஸ்ட்லி ஆக்குனது கல்யாணத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல பேர் வைக்கிறோம், பேர் வைக்கிறதுக்கு விழா, சுன்னத்து பண்றோம், அதுக்கு ஒரு விழா. தொலைஞ்சு போயிட மாட்டாங்க, அதெல்லாம் அங்க இல்லைங்க. அவன் கூட பேர் வைக்கிறதுக்கு இப்படியான விழா நடத்துவது இல்லை. நீங்க பேர் வைக்கிறதுக்கு விழா நடத்துறீங்க, அவன் பாப்பான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெத்துன்னு வை, அதுக்கே 10,000 ரூபாய் செலவழிக்கணும் பேர் வைக்கிறதுக்கு.
சுண்ணத்து கொண்டு வை, அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு, அப்ப போயிடாத பாக்குறான். அப்ப நீங்க இல்லாத விழாக்களை நீங்களா கல்யாணம் சுண்ணத்து கல்யாணங்கிறீங்க, அப்புறமேல் பேர் வைக்கிறேங்கிறீங்க, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா புனித நீராட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு விழா நடத்துறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். மாடி இதுல போய் சேரக்கூடாது, இது நமக்கு சக்திக்கு சரி வராது, இதுல மூலம்னா நம்ம அது அடிஞ்சோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக வரக்கூடிய மக்களை விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எங்க வாழ்க்கையில செஞ்ச சம்பவம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பல நிகழ்ச்சிகளை நாங்க செய்யறோம். அந்த நிகழ்ச்சிகள்ல நாங்கள் அதிகமாக சந்திக்கிற கேள்வி என்ன தெரியுமா? இன்னொரு தடையை சொல்ல வர்றேன். அதிகமான கேள்வி என்ன தெரியுமா? எந்த கொள்கை இஸ்லாத்தினுடைய ஜீவநாடி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கைக்கு எதிராக நம்முடைய ஒரு நடவடிக்கை இருக்குது, அது சுட்டி காட்டுறாங்க. முஸ்லிம் அல்லாத இதெல்லாம் நானா சொன்னா நீங்க ஏத்துக்கிற தேவையில்லை. இதெல்லாம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மிடத்துல கேட்டு வீடியோவிலையும் சீரியலையும் பதிவாய் உங்க கண்ணு முன்னாடி காட்சிக்கு வந்திருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் என்ன கேட்கிறாங்க? இஸ்லாத்துல ஒரு கடவுள்னு சொல்றீங்க, அவங்க கேட்கிறாங்க. இஸ்லாத்துல ஒரு கடவுள்னு சொல்றீங்க, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா நாங்க எத்தனை பேர்ட்ட முஸ்லிம்கள்ட்ட பழகி இருக்கிறோம், அவங்க நிறைய கடவுளை வணங்குறாங்களே, ஏர்வாடிக்கு போறாங்களே, நாகூருக்கு போறாங்களே, அஜ்மீருக்கு போறாங்களே, ஒரு கடவுள் தான் புட்டு பெரிய வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நாங்கள் முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடம் சந்திக்கிறோம். என்ன பதில் சொல்றது? இப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரிங்களே, இஸ்லாத்துல உள்ளதை கேட்டா இல்லப்பான்னு சொல்லி போடலாம் ஆதாரத்தை காட்டி. அவங்க இஸ்லாத்துல இருந்து கேட்கல, உங்களை பார்த்து கேட்கறாங்க. இஸ்லாத்துல இல்லங்கிறீங்க, முஸ்லிம்கள்ட்ட பல தெய்வ கொள்கை இருக்குதே, நாகூர் ஆண்டவர்ங்கிறீங்க, நாங்க பழனி ஆண்டவர் சொன்னா நீங்க நாகூர் ஆண்டவர்ங்கிறீங்க. இதே மாதிரியானதான் நாங்களும் செய்கிறோம். நாங்க நின்ற நிலையில் கடவுளை வணங்கினா நீங்கள் படுக்கிற நிலையில் வணங்குகிறீர்கள். அப்ப படுக்கப்பட்டு சமாதி வச்சிருக்கிறோம், அதை கேட்கிறாங்க. அப்படி அந்த மக்கள் கேட்கிறாங்க. நாங்கள் நிக்கிற நிலையிலையோ உட்கார நிலையிலோ ஒரு கடவுளை வணங்குறோம், நீங்கள் மௌத்தா போன இறந்து போன ஒரு ஆளை படுக்கையா போட்டு அதை வணங்குறீங்க. இப்ப என்ன எதை வச்சு எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க. எதை வச்சு சிறந்த கொள்கை நீங்க சொல்ல வர்றீங்க? எப்படி இருந்தாலும் ஒரு கடவுள் எங்கேயுமே இல்லை. அவங்க சொல்றாங்க முஸ்லீம்கிட்ட ஒரு கடவுள் கொள்கை இல்ல, எங்கள்கிட்டையும் இல்ல, அவங்கள்ட்டையும் இல்ல. அதனால நாங்க எதுல இருந்தா இப்ப என்ன, எதுக்காக வேண்டி நாங்க ஒரு கடவுள் நோக்கி வரணும்? நாங்க 1.5 மணி நேரம் வாய்க்கிலேயே பேசுவோம், ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கணும். முட்டையும் கேட்டுப்படி இதை கேட்கறாங்க. ஒரு கடவுள் தான் இருக்கணுங்கிறக்கூடிய அவ்வளவு நியாயங்களையும் அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி தர்க்க ரீதியாக காரண காரியங்களோட விலைக்கு முடிச்ச உடனே அதுல குறை காண முடியல. அவர்களால் தத்துவத்தை ஒப்புக்கொள்றாங்க, பிராக்டிக்கல் உடையாந்துறாங்க, உங்களை பாக்குறாங்க. அப்ப நம்ம இது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் மூத்தா போனா அவனை தர்கா கட்டுறீங்க, அங்க போய் கும்பிடுறீங்க, நேர்ச்சி செய்யறீங்க, தவாப் செய்யறீங்க, காணிக்க போடுறீங்க, விழா நடத்துறீங்க. இப்படியான காரியங்களை எல்லாம் கண் கூட எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாக்குறாங்க. நான் ஒரு விழான்னு சொன்னா விசேஷ ரயில் விடுற அளவுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுது, சிறப்பு ரயில் இயக்குற அளவுக்கு அது உலக பிரசித்தி பெற்றதா இருக்குது. முஷரப் வந்தா கூட அஜ்மீருக்கு போறதுக்கு ஷெட்யூல்ல அதுக்கு சேர்க்கிறாங்க. அஜ்மீருக்கு போறதுக்கு அஜ்மீர்ல என்ன இருக்குங்க, அங்க ஒரு மனிதர் இறந்திருக்கிறாரு, உலகளாவிய அளவுல நார வச்சுட்டாங்க. இல்ல இப்ப இந்த முஷரப் வந்தாலும் வந்தாரு, என்ன ஆச்சு? இஸ்லாம்னா சமாதியை வழிபடுறவங்க, நீங்க செத்து போன ஆளுகளை வணங்குறாங்க என்று சொல்ற அளவுக்கு இப்ப நான் அடிச்சுட்டாங்களா? இதுக்கு என்ன பதில் நாங்க சொல்றது? சமாதியை போய் வழிபடுறீங்களா? மௌத்தா போனால் தானே அவரு எந்த காலத்திலும் உங்களை மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, வாழும்போது சாப்பிட்டாரு, பல துன்பங்களை அனுபவிச்சாரு, மலஜலம் கழிச்சாரு, ஒரு காலத்துக்கு மேல வாழ முடியாம இறந்து போயிட்டாரு எல்லாரையும் போல. இவரையாம கும்பிடுறீங்க, அவர் யாரு? யாராவே இருக்கட்டுமே, மனிதன் தானே. இப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவு கூட இல்லாம இதெல்லாம் ஊரு பூரா இருக்கிற தர்காக்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடை. அந்த தர்காவை நீங்கள் ஆதரிப்பது, அதற்கு வழிபாடு நடத்துவது, அதுக்கு காணிக்க செலுத்துறது, அங்க நீங்க போறது இருந்தீங்கன்னு வைங்க, ஒருத்தன் இங்க வர முடியாது, வரவே மாட்டான். இது இங்க இருந்து இதை வணங்குறதுக்கு அவனுக்கு எது ஏற்கனவே பரிச்சயமா இருக்கு அதை வணங்கிட்டு போறான். இங்க வந்து 10 கடவுள் வணங்குறதுக்கு ஏற்கனவே அவனுக்கு அறிமுகமான 10 கடவுள் இருக்குமே, அதை வணங்கிட்டு போயிருவானே. அப்ப இஸ்லாத்துக்கு வரணும்னா உங்களை கொஞ்சம் மாத்தணும், உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்காவை இருக்கக்கூடாதுனாங்க, இடிக்க சொன்னாங்க, கட்டக்கூடாதுனாங்க, பூசக்கூடாதுனாங்க, விழா எடுக்கக்கூடாதுனாங்க. அவங்களுடைய தர்காவுல கூட விழா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவங்க அடங்கப்பட்ட அந்த இடத்துல கூட இன்னைக்கு விழா கிடையாது. அங்க போய் யாரும் கும்பிடுறது கிடையாது, வணங்குறது கிடையாது. இப்படியான ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. பெருமார்களுடைய கபர்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட அதை கூட இடிச்சு தரமட்டமாக சொன்னாங்க. இவ்வளவையும் ஒரு பக்கம் கொள்கையில வைத்துக் கொண்டு, ஏற்றில் வைத்துக் கொண்டு, தத்துவமாக வைத்துக் கொண்டு, நடைமுறை என்ன, ஒரு 50% மேல தர்கா வழிபாடு. உங்க ஊர்ல கொஞ்சம் குறைவா இருக்கலாம்,
வேற வேற பகுதிக்கு போனீங்கன்னா 90% தர்கா வழிபாடா இருக்கு. 10% அது வேணான்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறான். முழுசா தெரிஞ்சுட்டாங்கலாம் சொல்ல முடியாது. உங்க ஊர்ல நீண்ட காலமா அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்ற காரணத்தினால ஒரு சரிக்கு சரியாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். வேற வேற பகுதிகளில் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பள்ளிவாசலுக்கு பேர மைதுநாதவர் பள்ளின்னு பேர் வைக்கலாம். அப்படிப்பட்ட காலம் இருந்தது. அல்லாஹ் மற்றவங்களுக்கு எல்லாம் வேற தர்கா இருக்குமா? அல்லாஹ்வுக்கு கற்ற பள்ளிவாசலா இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் முஹையீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் இருக்குது. இது நீங்க மறக்க முடியாது. லெட்டர் பேரு, நிர்வாகம், ரிஜிஸ்டர் எல்லாம் எப்படி இருக்கு? முஹையீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு உள்ள பள்ளிவாசலுக்கு பேரு முஹையீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அப்ப அவரை கடவுள் மாதிரி ஆக்கி அவருக்குரிய பள்ளிவாசல் என்று கருதுற அளவுக்கு தான் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா எப்படி அவங்க இஸ்லாம் இருக்கும், எப்படி இந்த மக்களோட அவங்க கலந்து வாழ்வாங்க, எப்படி நம்மள ஒருவராக அவங்களை ஆக்கிக் கொள்ள முடியும்? இது ஒரு நாங்கள் சந்தித்த இடையூறுகள். இந்த நிலையை பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. அடுத்தவங்க கேட்கறது என்ன? பிற சமய மக்கள் சமத்துவங்கிறீங்க, அது வாஸ்தவம் தான். சகோதரத்துவங்கிறீங்க, அது வாஸ்தவம் தான். பள்ளிவாசல்ல நாங்க அதை பார்க்கிறோம். 5 வேளை தொழுகிறீங்க, ஜும்மா தொழுகிறீங்க, பெருநா தொழுகிறீங்க, அப்படியே வரிசையா நிக்கிறீங்க, சமமா நிக்கிறீங்க. முத நிக்கிறான், ரெண்டாவது நிக்கிறான். நீ வராது, நீ அங்க நின்று நீங்க நின்று ஒதுக்குறது இல்ல, அது மாதிரி பரிவட்டம் கட்டுறது இல்ல, யாருக்கு முதல் மரியாதை இல்ல, அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஒத்துக்கொள்றோம். ஆனால் நடைமுறையில வெளியில பள்ளிவாசலுக்கு வெளியில உங்களுக்குள்ள ஜாதி இருக்குது கேட்கிறாங்க. அந்த கேள்விகளை நான் கற்பனை பண்ணி சொல்லல, நீங்களே பார்த்திருக்கலாம். ஒளிபரப்பின காட்சிகள் இருந்த நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை உங்கள்கிட்ட சொல்றேன், நாங்க சொல்லிருக்கிறோம், எங்க மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் மாற்றி அமைக்குவோம், அந்த மக்களுக்கு உறுதிமொழி கொடுத்துக்கிறோம். அவங்களுடைய கேள்வி என்ன? உங்க இஸ்லாத்துல பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் பேர் மரக்காரன்னு போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ராவத்துங்கிறாங்க, கொஞ்சம் பேர் லெப்பேங்கிறாங்க, கொஞ்சம் பேர் தக்கினிங்கிறாங்க, கொஞ்சம் பேர் சாபின்னுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஹனபின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படியாக உங்களுக்குள்ளேயே என்ன செய்றீங்க? பலவிதமான பிரிவுகளாக பிரிந்திருக்கிறீர்கள். பிரிந்திருப்பது மாத்திரம் இல்லாமல் ஷாபி ஹனபிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், ஹனபி மாலிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், ராவுத்தர் மரக்கார் வீட்டில் சம்பந்தம் பண்ண மாட்டான், மரக்கார் ராவுத்தர் வீட்டில் சம்பந்தம் பண்ண மாட்டான். இந்த மாதிரியாக எல்லாம் கூட நீங்கள் பிரிந்து கிடப்பதை எங்கள் பகுதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு என்ன சொல்றீங்க? முழுசா இல்லாட்டான் இந்த அடியோடு உங்களுக்கு மறுக்க முடியுமா? முழு அளவுக்கு எல்லா பகுதியிலும் எப்படி இல்ல, அப்படி இருக்கிற பகுதிகள் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இருக்குது. எத்தனை ஊர்கள்ல ராவுத்தர் மரக்கார் ரெண்டா தங்களை பிரித்துக் கொள்வார்கள். பிரித்துக் கொண்டு ராவுத்தர் மரக்கார் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு, மரக்கார் ராவுத்தர் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. வேற ஜாதியா, அவங்க வேற ஜாதியா. காயல்பட்டினம் போனீங்கன்னு சொன்னா அதுல அரபி சாதி, அரபி இல்லாத ஜாதின்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. உங்க எல்லாம் உயர்ந்த குணம், அரபு வம்சம் எல்லாம், அரபு வம்சம் அபுஜைகள் கூட அரபு வம்சம் தான். இந்த அரபு வம்சத்துக்கு இஸ்லாத்துல சிறப்பு இருக்குதா? லா முதலி அரபியின் அஜமின்னாங்க. அரபு மொழி பேசுறவனுக்கு வேற மொழி பேசுபவர்களை விட எந்த ஒரு சிறப்புமே கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மொழியினால சிறப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு மார்க்கத்துல இவன் என்ன பண்ணிவிட்டான்? இவங்க அரபி வம்சம், எகிப்துல இருந்து வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்களை ஒரு உயர்ந்த குலமாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சம்பந்தமே பண்ண மாட்டாங்க, கொடுக்கல வச்சுக்கிற மாட்டாங்க. இது எப்படி நம்மள்ட்ட வந்துச்சு? இது எப்படி இஸ்லாத்துல இருக்க முடியும்? எந்த குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் அனுமதிக்கிறான்? எந்த ஹதீஸ்ல இதுக்கு அனுமதி இருக்குது? உங்களை ராவுத்தர், மாலிக்கார், லெப்பே, தக்கினி என்றெல்லாம் ஜாதியாக பிரித்துக் கொண்டு தக்கினி தான் பொண்ணெடுப்பாரு, இவர் தக்கினி இல்லாதவர் தான் பொண்ணெடுப்பாரு. இவங்க 2 பேரும் சம்பந்தம் பண்ணி கொடுறது இல்லைன்னா இது என்ன மார்க்கம்? நீங்க வேற ஜாதியா, வேற குலமா? ஒரே மார்க்கம் தானங்க. இப்படி இருந்தவர்களை எல்லாம் பெல்ட்டா இஸ்லாம் ஒன்று நினைச்சிச்சு. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஅபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி கிளை கோத்திரம் ஆக்கியிருக்கிறோம். கிளை கோத்திரம் இஸ்லாத்தில் இருக்கு, உயர்வுக்காக வேண்டி இல்ல. எதுக்காக வேண்டி? அறிந்து கொள்வதற்காக வேண்டி. நாலு அப்துல் காதர் ஒரு தெருவில் இருந்தா எந்த அப்துல் காதர் குறிப்பிட்டு அறிந்து கொள்ள முடியாது. அதுக்காக வேண்டி அந்த வீட்டு அப்துல் காதர், இந்த வீட்டு அப்துல் காதர் சொன்னா டக்குன்னு புரியும். இதுக்கு வேண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த அப்துல் காதர் வசந்தவர், அந்த அப்துல் காதர் தாழ்ந்தவர், இதுக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. அப்ப இதுகளெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். சில பேரு இப்போ குறைஞ்சு போச்சு. ஆனா மதுரை, ராமநாதபுரம் போன்ற எங்கள் பகுதிகளில் எல்லாம் பெயரோட அதை சேர்த்து எழுதக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கிறது. காரைக்காலில் போங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் தன் பெயருக்கு பின்னாடி அந்த மரக்கார்னு சேர்த்தே போடுறான். பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஃபரூக் இருந்தார், ஃபரூக் தான் ஒரு பேர், ஃபாரூக்.
அதே ஃபரூக் மறைக்காரு. அது ஒரு ஜாதி மாதிரி மற்றவர்கள் எப்படி போடுவாங்களோ, இப்ப தேவர்னா தேவர்னு பின்னாடி போட்டுக்குருவாங்க. சாண்டோ சின்னப்பா தேவர், முத்துராமலிங்க தேவர்னு அவங்க போட்டுக்குருவாங்க. செட்டியார்னா ராமலிங்க செட்டியாரு, அண்ணாமலை செட்டியார்னு சொல்லி அப்படி போட்டுக் கொள்வார்கள். அவங்க அவங்கள்ட்ட இருக்குது, அது போடுறாங்க. அவங்க மார்க்கத்தில் இருக்குது, அப்படி போடலான்னு அவங்க மார்க்க அனுமதி இருக்குது. அவங்க போடுறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இல்ல, உங்களுக்கு நீங்கள் ஏற்றிருக்கிற மார்க்கத்தில் இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் பாக்குறோம் சில பேர் முஸ்லீம்ல அம்பளம்னு பின்னாடி சேர்த்துக்குவாங்க. அந்த அம்பளம் இந்த அம்பளம்னு சொல்லி அது மதுரை, பெரியகுளம், தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். காரைக்கால் பகுதிகளில், கடலோர பகுதிகளில் எல்லாம் தங்கள் பேருக்கு பின்னாடி மறைக்காருன்னு சேர்த்துக்கிறாங்க, ராவுத்தர்னு சேர்த்துக்குவாங்க. ராவுத்தர் அப்பா கல்லூரியே இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்? கருத்த ராவுத்தர், செவத்த ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் ராவுத்தர் சொல்லி இப்படியான ஜாதிகளை போட்ட உடனே அந்த மக்கள் பாக்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் ஒன்னதானே இருக்குது. அந்த அந்த செட்டியார் இந்த செட்டியார், இந்த ராவுத்தர் அந்த ராவுத்தர் எல்லாம் ஒண்ணுதானே, இதுல என்னத்துக்கு எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாங்க, நம்ம அது உங்களுக்கு இல்ல, அந்த வகையில பாராட்டுவோம். ஏன் இப்படி உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? இந்த மாதிரியான அடையாளம் உங்களுக்கு தேவையான படிப்பு டிகிரியா ராவுத்தருங்கிறது, பிஏ எம்ஏ மாதிரி பின்னாடி சேர்க்கறதுக்கு. இது ஜாதி மாதிரி தகப்பன் ஒட்டிக்கிட்டு வருது. தகப்பன் மறைக்காருன்னா புள்ள மறைக்காரு, இதான் ஜாதி. வாரிசு முறையில் ஒரு பெண் ஒருவராக வருவதற்கு பேர் தான் ஜாதிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஜாதி பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒருவரும் இஸ்லாத்திற்கு வரமாட்டார். பார்ப்பார்கள், நாங்க வந்துட்டு இங்க ராவுத்தர் மறைக்காம கிடக்கிறதுக்கு பதிலா நாங்க செட்டியார் முதலியார் இப்படி இருந்துட்டு போறோம், என்னத்துக்கு கேட்பாங்களே இல்லையா? ஒருத்தர் ராவுத்தரா வருவார், ஒருத்தர் முதலியாரா வருவார், நாங்க இப்படி இருந்துட்டு போறோமே. அப்ப நம்முடைய நடவடிக்கைகள்ல இது ஒரு பெரிய தடையா இருக்கு. ஜாதின்னு நினைக்கிறாங்க அவங்க. நம்மள்ட்ட தீண்டாமை இல்ல, நீ வராத தொடமாட்டேன் சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனாலும் கல்யாண விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படி வித்தியாசம் காட்டிக்கிறோம், பேர்களை பயன்படுத்தல கொஞ்சம் காலத்துக்கு விட்டுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அம்சம் இருக்கிறதுனால அதுவும் இஸ்லாத்துக்கு தடையா இருப்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக முஸ்லிம் அல்லாத நண்பர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது, அவர்களுடைய கிராமங்களுக்கு சென்று அவர்கள்ட்ட பேசும் பொழுது, அவர்களுக்கு நாங்கள் தாவாவை எடுத்து வைக்கும் பொழுது, இஸ்லாத்திற்கு வந்த மக்களுக்கு நாங்கள் வகுப்பு நடத்தும் பொழுது நாங்கள் சந்திக்கிற கேள்வி இதான். உங்கள்கிட்ட இருக்குது கேட்கிறாங்க, என்ன சொல்றது இருக்குதே. அப்ப நான் எப்படி பிரிப்போம்? நம்ம மக்கள்கிட்ட எப்படி சமாளிப்போம்? நாங்க என்ன சமாளிப்போம்? இஸ்லாத்துல இல்லைங்க இவங்க செஞ்சாங்க, நாங்க என்ன செய்யறது? இது நல்ல கொள்கை, நீங்க அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது. வேற என்ன செய்யுது? நீங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்க சமுதாயத்துக்கு நீங்க வழிகாட்டுங்க என்றுதான் சொல்ல முடியுமே தவிர உங்களை காட்டி சேர்க்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இல்ல. அப்ப இது நாங்கள் சந்திக்கிற கேள்விகள்ல முக்கியமானதா இருக்கிறது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள்ட்ட வெளிப்படையாக மக்களுக்கு தெரியறதுக்குல கொடுக்கல் வாங்கல் தான் மக்கள்கிட்ட வெளிப்படையா தெரியும். மற்றதெல்லாம் அவங்க தீமையா கருத மாட்டாங்க. நீங்க சினிமாவுக்கு போறீங்க, சினிமாவுக்கு போறது தீமைன்னு உலகத்துல எந்த மார்க்கமா சொல்லுமா? அதனால அது அவருக்கு தீமையா தெரியாது. அதுக்காண்டி போங்கன்னு உங்களை சொல்ல வரல. சினிமாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் விமர்சிக்க மாட்டாங்க. அவங்க எதை பாக்குறாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சில தீமைகளை முஸ்லிம்கள் சர்வசாதாரணமா செய்யறாங்க, அதை பாக்குறாங்க. வாங்கின கடனை கொடுக்கறது இல்ல, அதுல நம்ம நடிக்க யாருமே முடியாது. முஸ்லிம்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம், வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது இல்ல. இந்த கொடுக்கல் வாங்கல் டெய்லி அவனோட சமயத்து நடக்கும். ஒரு ராமசாமிக்கு அப்துல் காதருக்கும் கூட கொடுக்கல் வாங்கல் விவகாரம் வரும். அதுல அப்துல் காதர் சரியா நடக்கல என்று சொன்னா ராமசாமி என்ன நினைப்பாரு? ஆஹா, இவங்க சரியில்லை, ஏமாத்துறாங்க, இது ஒழுங்கான வழிமுறையாக இருந்தா இப்படி செய்வாங்களா இவங்க அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு முஸ்லிம்களை இடப்படக்கூடிய, முஸ்லிம்களை பார்த்துட்டு இஸ்லாத்தை இடப்படக்கூடிய காட்சியை இன்னைக்கு பார்க்கிறோம். கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்ல, வியாபாரத்துல நேர்மை இல்ல, எல்லா ஃப்ராடும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, சென்னைக்கு போறீங்க, சென்னையில இறங்குனா யாருமே தெரியாத யாரும் வந்தா பர்மா பஜார் போக மாட்டாங்க. ஒரு காலத்துல போனாங்க, இப்ப பர்மா பஜாருக்கு போறதுல வெளிநாடு சம்பவம் வாங்குறாங்க, மாறுபாடுகள் நடத்துறாங்க பாருங்க. அந்த மாதிரி பிளாஸ்டாக்களை தேடி ஓடுறாங்க. என்ன காரணம்? இவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் உள்நாட்டு பொருள் வெளிநாட்டு பொருள் விற்கிற தன்மை. ஒருத்தரை விலை கேட்டுட்டு வாங்கிட்டாங்கன்னு வற்புறுத்துவாங்க. நீங்க போய் இந்த பேனா எவ்வளவு கேட்டீங்கன்னு வைங்க, சரி வர்றேன்டா, எதுக்குடா கேட்டேன்னு பிடிச்சிருவாங்க. நம்ம முஸ்லிம், நீ எதுக்கு விலை கேட்ட? விலை கேட்டா பிடிக்க, விலை கேட்ட வாங்கணும். 10 பேர் சுத்திக்கிறாங்க, வாங்கலன்னு அடிப்பிச்சு விடுவாங்க. இதுக்காக கொஞ்சம் நாளைக்கு வாங்கிட்டு போவாங்க. நடக்குதுங்க. இதை பார்த்து பார்த்து வெறுத்து வியாபாரம் போய் நாசமாக நல்லா ஆக்கி விட்டான். இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்? உடைச்சு பேரை சொல்லித்தான் சொல்றேன். இப்படியான ஒரு நிலை நாங்க கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலும் நேர்மை இருக்கணும். மட்டமான பொருளை கொடுத்து நல்ல பொருள் சொல்றது, அளவு நிறுவையில் மோசடி செய்யறது, கலப்படம் பண்றது, இதுகள் எல்லாம் நம்மள்ட்ட இல்ல நீங்க சொல்ல முடியுமா? இருக்குது. நீங்க மட்டும் கொஞ்சம் நேர்மையை வியாபாரம் பண்ணி பாருங்க. இன்னும் சொல்றேங்க, இந்த இஸ்லாம் வியாபாரிகளால் தான் இந்தியாவில் பரவுனது.
மகான்களால் பரவவே இல்லை. முதல் விளைக்கிறணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் நாங்கெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் முழு முதல் காரணமாக இருந்தவர்கள் வியாபாரிகள். வியாபாரிகளாகத்தான் அரபுகள் இங்க வந்தார்கள். மார்க்க பிரச்சாரம் பண்றதுக்கு அங்க ஒரு சங்கத்தை அமைச்சுக்கிட்டு தாவாவுக்குன்னு ஒரு அமைப்பு உண்டாக்கி கொண்டு அதுக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யாரும் வரல. அவங்க எதுக்கு வந்தாங்க? குதிரையை கொண்டு வந்தாங்க, அங்க உள்ள பொருள்களை கொண்டு வந்தாங்க, இங்க உள்ள பொருள் அங்க வாங்குறதுக்கு போனாங்க. இப்படியாக இந்த நாட்டுக்குள்ள வந்த மக்கள் நம்மோடு நம்ம அப்பம்பாட்டனோடு கொடுக்கல் வாங்கல் வச்சாங்க, கொடுத்தாங்க, வாங்கினாங்க. அந்த நேர்மை, அந்த தூய்மை, அந்த சொல் சுத்தம் அவன்கிட்ட கரெக்டா இருக்கும்டா. வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு இருக்காதுடா. எடையா கரெக்டா இருக்கும். பாய் கடையா, அப்துல் கார் கடையா, சந்தேகமே படாத. 1000 கிராமுக்கு 1001 கிராம் இருக்குமே தவிர 999 கிராம் நிச்சயமா இருக்காது. அப்படிங்கிற பேரை நீங்க எடுத்தீங்களா? எடுத்தாங்க. அவங்க யார் எடுத்தா? அவங்களுக்கு தமிழ் தெரியுமா நான் கேட்கிறேன். அன்றைக்கு அரபிகள் வந்தாங்களே வியாபாரத்துக்காக வேண்டி, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர், அவர்களுக்கு உங்க பாஷை தெரியுமா? அடுக்குமொழியில பேசி உங்களை ஈர்த்தாங்களா? உங்க பாஷையே உங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டில் வந்தாங்க, அவங்களுடைய நட ஊட பாவனை பழக்க வழக்கம், அவங்களுடைய நேர்மை நாணயம், அந்த சரக்குல இருந்த தரம், இதுகள் தான் மக்களை ஈர்க்கும். ஒரு வியாபாரி மாத்திரம் நேர்மையா நடந்தால் அவன் எங்கேயோ கொண்டு போயிடலாம். எல்லா முஸ்லீம் சொல்லி வச்ச மாதிரி நடந்தான் வைங்க, எவன்டையும் பிராடு கிடையாது, எவன்டையும் மோசடி கிடையாது, எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இது ஒரு செகண்ட்ல அப்படி தலைகளை மாற்றி விட்டுருங்க. அப்படி பார்ப்பாங்க எப்படி இவங்க எல்லாரும் நடக்கிறாங்க. நம்ம தான் இருக்கிறோம், முடியலையே, காசுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்களே, கரெக்டா இருக்கிறாங்களே, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்படின்னா இது இஸ்லாம் அவர்களுக்கு மாத்தி இருக்குது. நினைச்ச வரமாட்டாங்களா? கூட்டம் கூட்டம் வரமாட்டாங்களா? இப்படியான ஒரு தாகம் உலகத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பெரிய தாகம் இருக்கிறது. எப்படியாவது நம்ம பக்குவப்படணும், நம்ம ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும். அதனாலதான் சாமியார்களுக்கு பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. புது புது சாமியார்கள் உண்டானாலும் போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போறாங்க? புதுசா இன்னைக்கு நான் ஒரு சாமியார வர்றேன்னு வைக்கிற வேலை மாத்திக்கிட்டு ஒரு 500 பேராச்சும் எனக்கு பின்னாடி போற தயார். எதனால அப்படி வர்றாங்க? ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு ஒரு தேட்டம் இருக்கிறது. எல்லாத்திலும் நம்பிக்கை வந்துட்டாங்க. எதையும் நம்ப முடியல. ஏதாச்சும் நல்ல இதுல கிடைக்காதா, அதுல கிடைக்காதா, இதுல கிடைக்காதா, அதுல ஓடுறாங்க. இப்படி தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு எது தெரியல? இந்த அற்புதமான இந்த ஆன்மீக வாழ்க்கை இஸ்லாமிய கண்ணில் படவே இல்லை. கண்ணில் படாத காரணம் என்ன? நீங்க தான். நீங்க உங்களை பாக்குறாங்க, ஓ இதான் இஸ்லாமா நினைச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப இஸ்லாத்தின்படி நீங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை வைத்திருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு வேற ஆன்மீக தடவே மாட்டாங்க. இந்த தாகம் உள்ளவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து விடுவார்கள். நம்ம கிட்ட வாங்கின கடனை கொடுக்கறதுல நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு பேர். இன்னும் சொல்றேன், இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கிறார்களே சகோதரர்கள், தௌஹீத் சகோதரர்கள், அவர்கள்ட்ட இன்னும் மோசமா இருக்குது நாணயம். கொடுக்கல் வாங்கல்ல முன்னுதாரணமா இருக்கிறவர்கள் இன்னும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவனுக்கு செய்யற பாவத்தை வேண்டாம் மன்னிப்பான தவிர மனிதனுக்கு செய்யற பாவத்தை மன்னிக்க மாட்டான் இருக்குது. இன்றைக்கு என்ன நிலைமை? நாங்க சென்னையில ஒரு சில சகோதரர்கள் வந்து வட்டி இல்லாத முறையில் கடன் கொடுப்பாங்க, கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொருளை வாங்கி வைத்துக் கொண்டு நகை நட்டு வாங்கி கொடுத்துட்டு வட்டி இல்லாத முறையில் கடன் கொடுப்பாங்க. நாங்களும் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுப்போம். அப்ப ஒரு சகோதரருக்கு ஒரு ரூபா தேவைப்பட்டுச்சு. நான் சிபாரிசு கடிதம் கொடுத்து விட்டேன். எப்படி கொடுத்து விட்டேன்னா, இவர் தௌஹீத் சகோதரர், இவருக்கு நேர்மையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, ஜாமான் வச்சிருக்காரு, கொடுங்க கொடுத்து விட்டேன். அவர் என்ன பண்ணிட்டார்? நான் உடனே போன் எடுத்து பேசுறாரு, நீ கடிதம் கொடுத்து விட்டீங்க, இந்த தௌஹீத் சகோதரன் சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு கொடுக்கற கொஞ்சம் யோசனையா இருக்குது. அவர் நேர்மையானவர் உங்களுக்கு கேரண்டி தர முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா, இப்படி கொடுத்த யாருமே எனக்கு தரல, மத்தவன் கரெக்டா தந்துட்டான், மத்தவன் கரெக்டா தந்துட்டான், இவன் தான் தரமாட்டேங்கிறாங்க. அவர் தௌஹீத் சகோதரர் தான், அவரும் தௌஹீத் நல்லா உயிர் மூச்சை பின்பற்றக்கூடியவர். அதனால அது ஒரு தகுதியா குறிப்பிட்டீங்கள. உங்களுக்கு அவருடைய நாணயத்தை பற்றி தெரிந்தால் நீங்க சொல்லுங்க, நான் கொடுக்கிறேன். அவர் தௌஹீத் சகோதரர் சொன்னீர்களே, ஆனால் அதுக்காக நான் கொடுக்க மாட்டேன் இப்படின்னு சொன்னார் போன்ல. அப்பதான் பெரிய அதிர்ச்சி அறிஞ்சு விசாரிச்சு பார்த்தா இதுதான் கேஸ். அப்ப எதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறுக்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான் எவனோ சொல்லி கொடுத்துறாங்க. தப்பா, அது சிறுக்க தவிர எல்லாம் எல்லாத்தையும் மன்னிப்பான்ல, நம்ம வாட்டி செய்வோம், மத்தெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பாவத்துக்கு தான் அது, மனுஷ உரிமைக்கு இல்ல. மனிதனுக்கு செய்யற உரிமைகள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான். எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுதுன்னு கேட்டா, யுகுபரலி ஷஹீது குல்லு தம்பின் இல்லத்தை, ஷஹீத் இருக்கிறார்ல, ஷஹீதுனா யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி, நீதிக்காக வேண்டி, நேர்மைக்காக வேண்டி போராடி உயிர் நீத்தவர். உண்மைக்காக நேர்மைக்காக உயிரை தியாகம் செய்தார
இவருக்கு ஷஹீத் என்று மார்க்கத்தில் பட்டம் பேரு. இந்த ஷஹீதுகளுக்கு உலக மர்மையில் கிடைக்கிற அந்தஸ்து இருக்கு பாருங்க, அது பயங்கரமான அந்தஸ்து. நபிமார்களுக்கு அடுத்து அவங்க தான் இருப்பாங்க, அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அவங்களுக்கு கபர்ல கூட வேதனை கிடையாது, நேர கீழதுகளில் ஜன்னா, உடனே சொர்க்கத்துக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். கொல்லப்பட்டா உடனே சொர்க்கம் தான், அப்படியான ஒரு அந்தஸ்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னா பத்ர் போர்க்களத்தில் ஈடுபட்டவங்களை பார்த்து யமலும் ஆசியத்தும், நீங்கள் விரும்பியதெல்லாம் செய்து கொள்ளுங்கள், நான் மன்னித்து விட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு இந்த ஷஹீது கிடைக்கக்கூடிய தரஜா பெரிய தரஜா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஷஹீத் இருக்கிறாரே இவருக்கு கடனை தவிர மற்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க. கடன் ஒரு பாவம்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கடன்கிறதே எதுக்கு தெரியுமா? கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுட்டு தான் கடன் வாங்குறோம். நம்ம வாங்குறத எப்படி கடன் வாங்குறோம்? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். எப்படி பண்ணணும்? 10,000 கடன் வாங்கிட்டோம், சரி ஒரு வருஷம் தர்றேன், ஒரு வருஷம் தர்றேன்னு சொல்லிட்டு 364 நாள் வரைக்கும் ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. 65ஆவது நாள்ல போய் இன்னொரு வருஷம் தாங்க டைம், இப்படி சொல்லக்கூடியவர்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்பா நீ ஒரு வருஷம் சொல்லி வாங்கின, டெய்லி 10 ரூபா ஒதுக்க கூடாதா? டெய்லி 5 ரூபா எடுத்து ஒதுக்க கூடாதா? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் ஒரு 1000 கொடுத்து அந்த டயத்துக்குள்ள கழிக்க கூடாதா? இதுக்கான முயற்சி நீங்க என்னைக்கா செஞ்சிருக்கீங்களா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பதான் உங்களுக்கு உதவி செய்வான். கொடுக்கணும் நீங்க நியத்து வைத்து முயற்சி பண்ணும் பொழுதுதான் அதை உங்க கையில அல்லாஹ் தருவான். வாங்கின கடனோட மூத்தா போனீங்கன்னு வைங்க, அது காபிருடைய கடனா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட வாங்கின கடனா இருந்தாலும் சரி, அங்க வந்து நிக்கப்படுவீங்க, நிறுத்தப்படுவீங்க. மறுமையில அல்லாஹ் கேட்பான், ஏப்பா கடன் வாங்கினீங்கல்ல? ஆமா. அவன் கேஸ் கொண்டு வந்திருக்கான, கடன் கொடுத்த வந்துருவான்ல, யாரெல்லாம் இவன் எனக்கு 1 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் தரல, இவன் 50,000 ரூபாய் வாங்கிட்டு தரல. அப்ப அல்லாஹ் வந்து நீதி வழங்கி ஆகணும், அந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா நேர்மையான தீர்ப்பு வழங்கி ஆகணும். அல்லாஹ் என்ன செய்வான்? வாங்கினியா? ஆமா. கொடுக்கல? ஆமா. அல்லாஹ் என்ன செய்வான்? இவன்கிட்ட உள்ள நன்மைகள் எல்லாம் புடுங்கி, இங்க காசு பணம்லாம் செல்லாதுப்பா, இந்த 1 லட்சம் ரூபாய் அவங்க இப்ப இங்க கொடுக்க இயலாது, அதனால நன்மையை தான் கொடுக்க இயலும். இந்த 2 வருஷம் தொழுகையை அவனுக்கு கொடுத்துருவோம், இவனுக்கு ஒரு 3 வருஷம் நோம்பை கொடுத்துருவோம், இவனுக்கு ஒரு 2 ஹஜ்ஜி பண்ணில அந்த நன்மை அவன்கிட்ட கொடுத்துருவோம். கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லாம நிற்பான். தொழுது, நோம்பு வச்சது, ஜக்காத்து கொடுத்தது, ஹஜ்ஜி செஞ்சது, தான தர்மம் செஞ்சது, என்னென்னமோ செஞ்சிருப்பான் வாழ்க்கையில, எல்லாம் கடன்காரனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு ஒரு நன்மை இல்லாதவனா நிற்பான். அப்பவும் 4 பேர் வருவான், யாரெல்லாம் எங்களுக்கு பாக்கி இருக்க, இவன்ட்ட ஒரு நன்மையும் இருக்காது. அவன் கேஸ் கொண்டு வருவான், எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, ஒண்ணும் இல்ல, நன்மை இல்லையா? சரி பரவாயில்ல, அவன் பாவத்துக்கு நீ சுமந்து கேட்பான். அவன் வந்து தண்ணி அடிச்சான்ல, அந்த பாவத்தை நீ சுமந்து கேட்பான். இவன் திருடினான்ல, இந்த பாவத்தை நீ சுமந்துக்க, கடனுக்காக வேண்டி. அப்ப நம்ம நன்மைகளை செய்து தீமைகள் இல்லாதவர்கள் அங்க போறோம். எவன் செஞ்ச தீமையெல்லாம் நம்ம சுமக்க வேண்டியிருக்கு, நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது! கடன் விஷயத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. நம்ம என்ன தொழுகை நம்மளை கூட சேர்த்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய நோம்பு கொண்டு எப்படி கொண்டு விட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு அக்கிரமம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னா தொழுகையோ நோம்போ ஒண்ணுக்கு உதவாது, அதுக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைச்சிடும். தொழுதை நீங்க அதற்கான நன்மையை நீங்க வாங்கி அங்க கொடுத்துருவீங்க. இதுதான் மறுமையில் நடக்க போகுது, இந்த காட்சி நடக்க போகுது. மறுமையை பயப்படக்கூடியவன் எப்படி நடக்கணும்? இப்ப பிஎம் கடன்ல எப்படி இருக்கிறீங்க? இதே கோயம்புத்தூர் நான் கண் கூட பார்த்தமே, பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்கள் நிதி வசூல் செய்து மக்களுக்கு கொடுக்கிறோம், வசூல் பண்ணி பிச்சை எடுத்தான் கொடுக்கிறோம், பலவிதமாக கஷ்டப்பட்டு பலவிதமான பணிச்சொல்லை சுமந்து கொண்டு மக்களுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம். நல்லா தெரியும் 40,000 ரூபாய் நஷ்டமாயிருக்கும். மனசார் 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எழுத முடியல, எப்படி எழுத முடிஞ்சு? 40,000 ரூபாய் நஷ்டமான 4 லட்சம் ரூபாய் எழுதி உங்களால் பெட்டிஷன் போட முடிஞ்சா இல்லையா? எங்களுக்கு தந்தீங்களே, ஆய்வு பண்ணும்போது அப்படி இல்லையே. 10,000 ரூபாய் நஷ்டப்பட்டவர் வந்து 1.5 லட்சம் ரூபாய் நான் சரக்கு வச்சிருந்தேன் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதுதான் நம்ம இன்னும் பண்படுத்த வேண்டி இருக்குது, இன்னும் பக்குவப்பட வேண்டி இருக்கிறது. பொருளாதார விஷயத்துல, பொது காசுல, பொது பணத்துல எவ்வளவு பேணுதலாக இருக்கும் நல்லா விடுவானா? அதுல போய் இவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறார்களே என்று நாங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அந்த நிலைமை இருந்தது. அப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா, முதல்ல உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பிற மக்களோட பழகும் பொழுது நாணயம், முஸ்லீம் தான் சுத்தம், முஸ்லீம் தான் நேர்மை, முஸ்லீம் தான் நாணயம். இப்படி உங்களுடைய சின்ன வியாபாரத்திலிருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க ரிசல்ட் எங்கேயோ நான் சேர்த்துறோம். கூட்டம் கூட்டமாக வந்து சேர்வார்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி வந்ததை விட அவங்கள பார்த்துட்டு வந்தவர்கள் தான் அதிகம். இது நீங்க விளைவிக்கணும். உங்களுக்கு தெரியும், சுமாமா என்ற ஒரு சஹாபி, அவர் வந்து ஒரு குற்ற போர் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்காரு. பிடித்து கொண்டு வந்து பள்ளிவாசல கட்டிவிட்டாங்க. பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாம பள்ளிவாசல் கோர்ட்டு
பள்ளிவாசல் தான் ஜெயிலு, பள்ளிவாசல் தான் வந்து பயிற்சி எடுக்கிற ராணுவ கேந்திரம், பள்ளிவாசல் தான் தலைமை செயலகம், பள்ளிவாசல் தான் வழிபாட்டு தலமும், அதுதான் எல்லாமாகவும் இருந்தது. அந்த பள்ளிவாசல்ல கொண்டு வந்து கட்டிவிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு இடத்துல கட்டிட்டாங்க. கட்டி ஒரு 24 மணி நேரம் தான் செல்லுது. 24 மணி நேரத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவுத்து விடுங்கிறாங்க. 24 மணி நேரம் கட்ட சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அவரை அவிழ்த்து விட சொல்றாங்க. அவிழ்த்து விட்ட உடனே நான் போய் குளிச்சுட்டு வர்றேங்கிறாரு. போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வர்றாரு. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி, நேற்று வரைக்கும் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரே ஆள் நீங்க தான். உலகத்திலேயே உங்களை வெறுத்த அளவுக்கு நான் யாரையும் வெறுக்கவில்லை. அப்படி நான் இருந்தேன். இன்னைக்கு இந்த வினாடியில உலகத்திலேயே எனக்கு விருப்பமானால் நீங்க தான். என்ன என்ன மாந்திரம் ஏற்படுச்சங்க? என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? என்ன போதனை? 1.5 மணி நேரம் ஹதீஸ் சொன்னாங்களா? போய் ரசூலுல்லா அவரை கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு பயான் பண்ணாங்களா? அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடு, அந்த நேர்மை, நடத்தின வீதம் ஒரு நாள் அப்படி பார்க்கிறாரு. யார பார்க்கிறாரு? ரசூலுல்லா பார்க்கிறாரு. சஹாபாக்களை பார்க்கிறாரு. அந்த எளிமை, அந்த அடக்கம், அந்த பணிவு, அந்த நேர்மை, அந்த அற்புதமான வழிபாட்டு முறை இவ்வளவையும் பார்த்துட்டு இதையா நம்ம எதிர்த்தோம்? இதையா குறை சொன்னோம்? இவரையா நம்ம திட்டணும்? இவரை பத்தியா நம்ம தப்பு தவறு நினைச்சிட்டோம்? உடனே 24 மணி நேரத்துல, அதாவது போர்க்கைதி ஆக்கி அவர் வாயினால சொல்றாரு, உலகத்திலேயே எனக்கு 1 நம்பர் எதிரி நீங்க தான். அப்படி சொன்னவர் உலகத்திலேயே எனக்கு தாய் தந்தையரோட விருப்பமானவர் நீங்க தான் சொல்றதுக்கு மாறினார. அதுக்கு பிரச்சாரம் காரணம் இல்ல, நடத்த காரணம். அந்த அற்புதமான வெளிப்படையான வாழ்க்கை. அதனால உள்ளரங்கத்தில் மனிதன் என்னவோ செஞ்சுட்டு போ, அது அல்லாஹ்வுக்கு உனக்குள்ள விஷயம். வெளிப்படையான காரியங்கள்ல உங்களுடைய நேர்மையோடு பிரகாசிக்கணும், பிரதிபலிக்கணும். பார்க்கும்போது இது நல்ல மார்க்கம், இவங்க நல்லவங்க, நல்ல ஜனங்கள், இது தேவையானதான் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய அமைப்பு இருக்குமேயானால் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தில் வருவதற்கான ஆசை, ஆர்வம் மக்களுக்கு அதிகரிக்கும். இதை பார்க்கிறோம். இன்னொரு நாங்கள் சந்திக்கிற முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, நாங்கள் சந்திக்கிற முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? உங்க கோயமுத்தூர் தான். பெரும்பாலான எந்த ஊர்லயும் இந்த கோயமுத்தூர் கேள்வி வராமல் நாங்கள் தப்பிச்சதே கிடையாது. இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம் நடத்த போறோமே, அதுல நான் மாயவரத்துல அந்த கேள்வி, எல்லா கேள்வியும் நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம், ஒரு கப்பெண்ட்டை எடுத்துருவோம். ஆனா அந்த கேள்வி இடம்பெறாத ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் சந்தித்ததில்லை. புதுக்கோட்டையில் கேட்டார்கள், காரைக்குடியில் கேட்டார்கள், அதே மாதிரி மயிலாடுதுறையில கேட்டார்கள், சென்னையில கேட்டார்கள், மதுரையில கேட்டார்கள், திருப்பூர்ல கேட்டார்கள். எல்லா ஊர்களையுமே அவங்களோட கேள்வி என்ன? நீங்க ஒரு பிற மதத்து மக்களை நீங்கள் ஒரு எதிரியா நினைக்கிறீங்க, நீங்க கொடூரமா நடக்கிறீங்க, அப்பாவிகளை கொள்றீங்க, இந்த மாதிரியான ஒரு போக்கு உங்கள்ட்ட இருக்குது. இதை எப்படி நாங்கள் ஒரு நல்ல, நீங்க இஸ்லாம்னு குர்ஆன்ல என்னமோ சொல்றீங்க, ஹதீஸ்ல என்னமோ சொல்றீங்க, ஆனா நாங்க நடைமுறையில பார்க்கிறோம் இப்படி இருக்குது, நாங்க எப்படி இந்த வழிமுறைக்கு வருவது என்று கேட்கும் பொழுது அப்ப நம்ம அது ஒரு பெரிய தடையா நிக்கிறது. அதனால அதைத்தான் நான் இன்றைக்கு அதிகமாக கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாத மக்களோடு எத்தகைய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நீங்கள் முதல்ல கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனாவில் போய் ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்க. ஆட்சியை உருவாக்கக்கூடிய நேரத்தில் அவங்க தான் இன்னைக்கு ஜனாதிபதி. மதீனா மட்டும்தான் நாடு, சின்ன நாடு தான். அந்த மதீனாவுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதி ஆயிடுறாங்க. ஜனாதிபதி ஆகக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்ல யாரெல்லாம் இருந்தா? எல்லாரும் முஸ்லிமா இருக்கல, எல்லாரும் முஸ்லிமா இருக்கல, முஸ்லிம்களும் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களைப் போலவே யூதர்கள் அங்கே இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூக அமைப்புல யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் சேர்த்த முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவரா மெஜாரிட்டி இருந்ததுனால பெரும்பாலான மக்கள் முஸ்லிம்களா மாறின பிறகுதான் அவங்க கையில் ஆட்சி கூட வருது. மதீனாவுக்கு போனோன்னு ஆட்சி வரல. மதீனாவுக்கு போய் நுழைஞ்ச உடனே முஸ்லிம்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் தலைவரா இருந்தாங்க, யூதர்களுக்கு வேற தலைவர் இருந்தார், கிறிஸ்தவர்களுக்கு வேற தலைவர் இருந்தார். அவரவர் தலைவர் கேட்டு நடந்தார்கள். படிப்படியாக சில வருடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக போன பிறகு இவங்களே எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவானது. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த யூதர்களோடு அந்த கிறிஸ்தவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்?
அவர்களை சுற்றி வாழ்ந்த பகுதிகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தார்களே, அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இதை நீங்க வழங்க வேண்டும். எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற தருவாயில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய உணவு பிரச்சனைக்காக வேண்டி அவர்கள் அணிந்திருந்த போர்க்களத்தில் அணியக்கூடிய இரும்பு கவசத்தை, இரும்பு கவசம் தெரியுமில்ல, இரும்புலைய சங்கிலி மாதிரி போட்டு சட்டை மாதிரி வச்சிருப்பாங்க. வாள்கள் வெட்டினா மேல படாது, குத்த முடியாது. இரும்புலை போட்டு இந்த மடங்குற இடத்துல செயின் போட்டிருப்பாங்க, மற்ற இடத்துல ஒரு இரும்பு பட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, இரும்பு கவசம். அந்த இரும்பு கவசத்தை ஒரு யூதரிடத்துல சில மரக்கால் கோதுமைக்காக வேண்டி அடமானம் வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்காமல மௌத்தா போயிட்டாங்க. இது புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த காலகட்டம் இருக்குது, அது அரபு தீபகற்பம் முழுவதும் அவர்கள் கை ஓங்கி இருந்த காலம். இது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்தியா, இந்த இந்தியா அளவுக்கு உள்ள ஒரு நிலப்பரப்பை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றி இருந்தார்கள். மதீனாவுக்கு மட்டும் தலைவரா இருக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, மக்கள் தொகையில் நிலப்பரப்பு, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சக்தி, உலகத்திலேயே பெரிய வல்லரசு அதுதான். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா இருக்கிறதோ அதே மாதிரி உலகம் எல்லாம் இவர் தான் சரியான தலைவர் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லரசை உண்டாக்குனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உருவாக்குன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டத்தில் அரசு பணத்தை எடுக்க மாட்டாங்க. அந்த டாபிக் நான் போகல. அடமானம் வச்சிருக்கிறாங்க. யார்கிட்ட? யூதத்தை கொண்டு போய். வட்டி அடமானம் இல்ல, வட்டி இல்லாத அடமானம், அது மார்க்கத்தில் கூடும். அடமானமாக தன்னுடைய கவசத்தை வைத்திருக்கிறார்கள்னா அப்ப யூத சமுதாயத்தோட எப்படியான நல்லுறவு இருந்தது இருந்தா தானே. அதை அடமானம் வைக்கிற அளவுக்கு அவன் இருந்திருக்கான்ல, அவன் அடமானம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அவன் தொழில் பண்றவனாகவும் அடமானம் வைக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்குன்னு சொன்னா அவர்களோடு எத்தகைய அணுகுமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டிருப்பார்கள். நீ சிந்தித்து பார்க்கணும். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், கதை இல்ல, கற்பனை இல்ல, ஒரு உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உங்களை தூண்டிவிட்டு சொல்லக்கூடிய செய்தியும் அல்ல. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரைக்கும் யூதர்களோடு அவர்கள் எத்தகைய அமைப்பில் நடந்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதும். அவ்வளவு வேணாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி, யூத பெண்மணி, அதுவும் கடைசி வருஷத்துல தான், அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி ஆண்டுல தான். அந்த கடைசி வருடத்துல விருந்துக்காக யூத பெண்மணி கூப்பிடுது. விருந்து கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யூத மதத்தினுடைய விருந்துங்க, அவங்க விருந்துக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சாப்பிடுறாங்க. அந்த பொம்பளை என்ன பண்ணிருச்சுன்னா அந்த கறியில விஷத்தை கலந்து, ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருச்சு. அதனுடைய பாதிப்பு அவர்களுடைய மரணம் வரைக்கும் இருந்துச்சு, மௌத்தாகல. ஆனால் விஷத்தினுடைய பாதிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண வேலை வரைக்கும் இருந்துச்சு. அப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த யூத மதத்தை சேர்ந்த ஒருவருடைய வீட்டில் போய் விருந்து உட்கொள்றாங்கன்னு சொன்னா அவங்க அழைக்க முடியுது, இவங்க போக முடியுதுன்னு சொன்னா எத்தகைய பழகுதல் இருந்தால் இது நடந்திருக்கும். ஒன்னா வர்ற இது மட்டும் இருக்கா? முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு நீங்கள் இப்படி பழகி இருக்கிறீர்களா? இப்படி நட்பு பாராட்டி இருக்கிறீர்களா? மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள்ல ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா போகாதீங்க, அது மார்க்கம் தடுத்து இருக்குது. வேற சினிமாவுக்கு கூப்பிட்டால் போகாதீங்க. வாங்க 2 பேரும் உட்கார்ந்து தண்ணி அடிப்போம்னு சொன்னா அதுக்கு போகாதீங்க. வாங்க விருந்து சாப்பிடுவோம் போகலாம்ல. எப்ப போய் நீங்க விருந்து சாப்பிட்டீங்க? அவங்க எப்ப உங்கள்ட்ட விருந்துக்கு வந்தாங்க? அப்பதானுங்க உங்களை பழகி இஸ்லாத்தை அவங்க அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு நம்ம இடத்துல இருக்குதா? இது ஹதீஸா இல்லையா? இதுல ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? ரசூலுல்லாஹ் முன்மாதிரி எதுக்கு முன்மாதிரி? போர் செஞ்சாங்க, யுத்தம் செஞ்சாங்க, சண்டைக்கு வரும்போது யுத்தம் செய்யணும், அது ஒரு விஷயம். ஊர்ல எப்படி பழகுனாங்க, ஊர்ல எப்படி அந்த மக்கள் நடந்து கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனா அஹ்ஸாப் யுத்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அகல் யுத்த நேரத்தில் எல்லா சக்திகளும் ஒன்னு திரண்டு யுத்தம் செஞ்சு வருது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உள்ள யூதர்கள், மதீனாவில் உள்ள கிறிஸ்தவர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு மதங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றக்கூடிய கபீலாக்கள், கோத்திரத்தார்கள் எல்லாரையும் பார்க்கிறாங்க. மக்களே, நாம் எல்லாம் சகோதரர்கள், நாம் எல்லாம் ஒன்னா இருக்கணும். எதிரிகள் தாக்க வருகிறார்கள், எதிரி நாட்டவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். தாக்கினால் எல்லாரும் சேர்ந்தா அழிவோம். அதனால நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்யறாங்க. என்ன உடன்படிக்கை?
உங்களுக்கு எங்கிருந்தாவது ஆபத்து வந்தால் நாங்க உங்களுக்கு பக்கபலமா நிற்போம், எங்களுக்கு எங்கிருந்தாவது ஆபத்து வந்தால் நீங்க எங்களுக்கு பக்கபலமா இருப்பீங்களா? இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஏராளமான கபீலா அந்த சுத்தி இருந்த எல்லா சமூக மக்களோடவும் பேசி சமுதாய ஒப்பந்தம் செய்தார்களே. இந்த ஒரு அணுகுமுறை நம்மிடத்தில் இருக்கிறதா?